அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலாக்குவாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲಿ. எப்போதுமே தேவ பிள்ளைகள் விடுதலையோடு தான் இருக்கணும். ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಮಕ್ಕಳು ಬಿಡುಗಡೆಯಿಂದಲೇ ಇರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே எழுதின வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். ಮೋಶೆ ಬರೆದಂತಹ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸೋಣ. சங்கீதம் 91 நாம் எடுத்துக்கொள்ளலாம். 14வது வசனம். ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 91ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எஸ், அவன் என்னிடத்துல வாஞ்சையாயிருக்கிறபடி நான் அவனை விடுவிப்பேன். ஆமென். ಅವನು ನನ್ನಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದರಿಂದ ಅವನನ್ನು ರಕ್ಷಿಸುವೆನು. எஸ், ஹalleluya. ஹalleluya. நம்முடைய வாஞ்சை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவரிடத்துல நீங்கள் வாஞ்சையா இருப்பீர்களானால் ஆண்டவர் விடுதலாக்குறார். ನೀವು ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ, ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದಾದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವರು. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர். ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುವವರು. எஸ், ஹalleluya. ஹalleluya. அவர் விடுதலை தருகிறவர். ಅವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುವವರು. இங்கே மோசே என்ன எழுதுகிறார்? ಇಲ್ಲಿ ಮೋಶೆ ಏನನ್ನು ಬರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ? தேவன் சொல்கிறார், என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால் அவன் என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பார். நிச்சயமாகவே ನಿಶ್ಚಯವಾಗಿಯೂ அவருடைய வாஞ்சை ಅವರಲ್ಲಿ ನಾವು ಆಸಕ್ತನಾಗಿರಬೇಕು. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நாம் ஒரு ஆண்டுக்குள்ள வாஞ்சையா இருந்தது உண்டு. ಪಾಸ್ಟ್ ಅವರು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ದಿನದಿಂದ ಅವರು ದೇವರಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗೇ ಇದ್ದಾರೆ. எஸ், ஹalleluya. ஹalleluya. எனக்கு இருந்த போராட்டங்கள் மகா பெரியது. ಅವರಿಗಿದ್ದ ಹೋರಾಟಗಳು ತುಂಬಾ ದೊಡ್ಡದು. மனுஷனாலையும் யாராலையும் சரிப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனைகள் இருந்தது. ಮನುಷ್ಯರಿಂದ ಸರಿ ಮಾಡಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತಹ ತೊಂದರೆ. ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனித்து பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ, ஆண்டவர் ಕರ್ತನು விடுதலாக்குறார். ಅವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಡುವರು. நிறைய பேர் விடுதலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னன்னா அவங்க வாஞ்சை இல்லாம இருக்கிறாங்க. ಅನೇಕರು ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದ್ರೆ ಅವರು ದೇವರಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ. எஸ், ஹalleluya. ஹalleluya. வாஞ்சை உள்ளவனை கர்த்தர் விடுதலாக்குறார். ಆಸಕ್ತನಾಗಿರುವವರನ್ನು ದೇವರು ರಕ್ಷಿಸುವರು. ஹalleluya. ஹalleluya. எப்போதும் ஜெபங்கள். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ. எங்க போனாலும் ஜெபங்கள். ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಪ್ರಾರ್ಥನೆ. ஹalleluya. ஹalleluya. சாத்தான் மேற்கொள்ளவும் முடியாது. ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வாஞ்சை. ಆಸಕ್ತಿ. ஹalleluya. ஹalleluya. ஆனால் நாம் உலகத்துல வாஞ்சை, அநேகர் உலகத்துல வாஞ்சையா இருக்கிறார்கள். தேவனிடத்திலேயோ அவர்கள் ரொம்ப என்ன சொல்றது ஐக்கியம் இல்லாம இருக்கிறார்கள். ಅನೇಕರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ, ಆದರೆ ದೇವರಲ್ಲಿಯೂ ಐಕ್ಯ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் இயேசுவிடத்துல வாஞ்சையா இருக்கிறேன்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿ ಇದ್ದೀನಿ ಅಂತ? ஹalleluya. 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 என் நாமத்தை அவன் அறிந்தபடியால் ನನ್ನ ನಾಮವನ್ನು அவனை ಅರಿತವನಾಗಿರುವುದರಿಂದ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ಅವನನ್ನು ಉದ್ಧರಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எஸ், ஹalleluya. 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 என் நாமத்தை அவன் அறிந்தபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ನನ್ನ ನಾಮವನ್ನು ಅರಿತವನಾಗಿರುವುದರಿಂದ நான் இயேசு நாமத்தை அறிந்து கொண்டேன். ನಾನು ಯೇಸುವಿನ என் தேவன் பலமுள்ளவர். என் தேவன் பலமுள்ளவர். ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತಿಯುಳ್ಳ ದೇವರು. ஹalleluya. அவன் தேவன் அறிந்து கொண்டபடினாலே ಅವನು ದೇವರ ನಾಮವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದರಿಂದ அவன் உன்னத இடத்துல நாம் உட்கார வைக்கலாம். ಅವನನ್ನು ಉದ್ಧರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இயேசுவை அறிந்து கொண்டோம். ಯೇಸುವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. ஏதோ ஆண்டவர் என்று சொல்லி அல்ல. ಯಾವುದೋ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. என்னை கூப்பிடாத ஆண்டவர் உதவி செய்யறாங்க அல்ல. ನಾನು ಕರೆದರೆ ಕರ್ತನು ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. மகாவல்லமுள்ளவர். ಅವನು ಮಹಾಶಕ್ತಿಯುಳ್ಳ ದೇವರು. எல்லாம் செய்யத்தக்கவர். ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. ஹalleluya. ஹalleluya. இன்னொருத்தர வாஞ்சியா இருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ತುಂಬಾ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಿ. எத்தனை பேர் வாஞ்சியா இருப்பீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ? சங்கீதம் 41 அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 41ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ಓದಬಹುದು. 11ರ ವಚನ. 11ನೇ ವಾಕ್ಯ. ಶತ್ರುಗಳ ದೇವರಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಒಲಮೆ ನನಗುಂಟೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವೆನು. ஆமென். ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರಾ? எத்தனை சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ? கர்த்தர் மேல பிரியமா இருக்காரு. ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ. ஹalleluya. ஹalleluya. தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. ದಾವೀದ ರಾಜನು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. என் சத்துருக்களின் மேல் ஜெயம் கொள்ளாத நான் ಶತ್ರುಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ಜಯಗೊಳ್ಳದೇ ಇರುವುದರಿಂದ சத்துரு ನನ್ನ ಮೇಲೆ ஜெயம் கொள்ளல. ಶತ್ರುಗಳು ನನ್ನ ಮೇಲೆ ಜಯಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நீ என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவே. ಆದ್ದರಿಂದ ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿರು ಎಂದು ஆமென். ತಿಳಿದು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya.
இந்நாளில் நீங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் சும்மா பெற முடியாது. ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಎಲ್ಲ ಹೊಂದಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. எப்போதும் செபிக்கணும். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. எப்போ சமயம் கிடைக்கும், ಯಾವಾಗೆಲ್ಲ ಸಮಯ எப்போ ಬಿಡುವಾಗ துதிப்பேன். ಯಾವಾಗ ಸ್ತುತಿಸುವೆ. அவர் துதிப்பது எவ்வளவு சந்தோஷமானது. ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದು ಎಷ್ಟೋ ಸಂತೋಷವಾಗಿದೆ. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. தலைமுடி அளவுக்கு வயது ஜனங்கள் எதிரிகள் இருந்தாங்க தாவீதுக்கு. ತಲೆ ಕೂದಲಷ್ಟು ದಾವೀದ ರಾಜನಿಗೆ ಶತ್ರುಗಳಿದ್ದರು. ஒண்ணும் செய்ய முடியல. ಆದರೂ ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. அல்லேலூயா. 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 சங்கீதம் 69:4 நீங்க சொல்லப்படுகிறது. ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 69ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. என் நிமித்தமல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். ದ್ವೇಷಿಸುವವರು ನನ್ನ ತಲೆ ಕೂದಲಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆ. ஆனா இயேசு சொன்னார், ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು உங்க ಹೇಳಿದ್ದಾರೆ, தலைமையெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ತಲೆ ಕೂದಲೆಲ್ಲ ಇಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் பயப்படாதீர்கள். ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ. ஹalleluya. நீங்கள் பயப்படாதீர்கள். ನೀವು ಭಯಪಡಬೇಡಿ. ஹalleluya. ஹalleluya. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஆண்டவராக இயேசு வந்து நிற்பார். ನೀವು ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದರೆ ಸಾಕು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ನಿಲ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. 24 வயசு ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது வாஞ்சை, நான் இப்போது 24 வயசுல. ಪಾಸ್ಟರ್ ಅವರು ದೇವರಲ್ಲಿ ಬರುವಾಗ 24 ವರ್ಷ ತುಂಬಾ ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರು. ஆனா நான் நினைக்கிறேன், ஆண்டவரே ஏன் 15 வயசுல தெரிஞ்சிருந்தா இன்னும் கம்பீரமா மாறி இருப்பேனே. ಪಾಸ್ಟರ್ ಈಗ ಯೋಚಿಸ್ತಾರೆ, ಇನ್ನು ಯಾಕೆ ದೇವರು ನಾವು 15 ವಯಸ್ಸಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ರೆ ಇನ್ನ ಬಲವಾಗಿ ಇರ್ತಿದ್ನಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. 12 வயசுல இயேசுவை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாகவே தேவனை நான் அறிந்து கொண்டிருப்பேன். 12 ವರ್ಷ ಇರುವಾಗ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ರೆ ಇನ್ನ ಬಲವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀವಿ. நாம் நினைக்கிறது அப்படிதான். ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುವುದು ஆனால் ஒரு மனுஷனுக்கு ಆದ್ರೆ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள் வந்த பிறகுதான் ஆண்டவர் யார் என்பதை நாம் நினைக்க முடியும். ಹೋರಾಟಗಳು, ಕಷ್ಟಗಳು, ದುಃಖಗಳು ಬಂದಾಗ ನಮಗೆ ನಾವು ದೇವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ತೀವಿ. இல்ல சும்மா வந்து உங்களை மாதிரி நான் வந்து போயிருப்பேன். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ನಿಮ್ಮ ತರ ಬಂದು ಹೋಗಿರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. என் வேதனைக்கு, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு. ನಮ್ಮ ವೇದನೆಗಳಿಗೆ, ತೊಂದರೆಗಳಿಗೆ ಒಂದು ಅಂತ್ಯ ಉಂಟು, ಅದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஆமென். ஹalleluya. வாஞ்சை, ಆಸಕ್ತಿ அந்நாள் நின்னா வரைக்கும் வாஞ்சை. ಆ ದಿನದಿಂದ ಈ ದಿನದವರೆಗೂ ஒரு ಆಸಕ್ತಿ. நாளும் ಒಂದು ದಿನವೂ கை கட்டி நிற்கிறதே இல்ல. ಕೈ ಕಟ್ಟಿ ನಿಲ್ಲುವುದೇ ಇಲ್ಲ. கம்பீரமாதான் ಗಂಭೀರವಾಗಿ என் ಗಂಭೀರವಾಗಿ ஆண்டவரை பயன்படுத்தினார். ಭಾಷೆಯನ್ನು ದೇವರು ஹalleluya. ஹalleluya. எங்க போனாலும் ஜெபம்தான். ಎಲ್ಲಿ ಹೋದರೂ எப்பவுமே ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபம்தான். ಯಾವ ಸಮಯದಲ್ಲೂ எப்ப சமயம் கிடைக்கும், ಯಾವಾಗ ಸಮಯ ಸಿಗಲಿ, எப்ப நான் துதிப்பேன். ಯಾವಾಗ ಸ್ತುತಿಸುವರು. ஏன்னா துதி ಯಾಕಂದ್ರೆ எவ்வளவு மகிமையா இருந்தது, ಸ್ತುತಿ ಅಷ್ಟು ಮಹಿಮೆ மேன்மையா ಉಳ್ಳದ್ದು. இருந்தது, ಅಷ್ಟು ಮಹಿಮೆ சந்தோஷமா ಉಳ್ಳದ್ದು. இருந்தது, ಅದು ಸಂತೋಷ, சமாதானமா இருந்தது, ಸಮಾಧಾನ கிருபையா இருந்தது, ಕೃಪೆ ಉಳ್ಳದ್ದು, ஆசீர்வாதமா இருந்தது, ಆಶೀರ್ವಾದ மகிமையா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. ಸಂತೋಷ ಉಳ್ಳದಾಗಿ. ஓ ஜீசஸ், ஹalleluya. ஹalleluya. துதித்து பாருங்கள். ಸ್ತುತಿಸಿ ನೋಡಿರಿ. துதித்த போதுதான் ಸ್ತುತಿಸುವಾಗಲೇ இந்த சத்துரு எல்லாம் ನಿಮ್ಮ விழுவார்கள். ನಿಮ್ಮ ஹalleluya. ಶಕ್ತಿ, ஹalleluya. ஹalleluya. வாஞ்சை, ಆಸಕ್ತಿ, வாஞ்சை, ಆಸಕ್ತಿ. என்னுடைய வாஞ்சை. ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಆಸಕ್ತಿ, உங்களுடைய வயசு ಅವರ ವಯಸ್ಸು 25 கூட கிடையாது. 25 ವರ್ಷ. உங்களுடைய வாஞ்சை உண்மை சொல்லுங்க. ಆದರೆ ಅವರ ಆಸಕ್ತಿ, உங்களுடைய வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சை? ಅವರ ಆಸಕ್ತಿ ಆ ರೀತಿಯಾದ ಆಸಕ್ತಿ. ஹalleluya. வயது 57 இருக்கலாம், ஆனா என்னுடைய வாஞ்சையே ஆண்டவராகிய இயேசு வல்லமையுள்ள வாஞ்சை எனக்குள் இருக்கிறபடியால் எல்லாம் விடுதலைப்படுகிறது. ಆದರೆ ದೇವರಿಗೆ ಆಸಕ್ತನಾಗಿರೋದ್ರಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಗೆಲ್ಲುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. ஒரு நாளும் நான் உறங்குனதில்லை, ಒಂದು ದಿನವೂ ಅವರು ತೂಕಡಿಸಿದ್ದಿಲ್ಲ. ஒரு நாளும் நான் சோர்ந்து போனதல்ல. ಒಂದು ದಿನವೂ ಅವರು ಬೇಸರಗೊಂಡಿದ್ದೇ ஐயோ, ಇಲ್ಲ. அந்த பிரச்சனைகள் பயங்கரமானது, ಬಂದ ತೊಂದರೆಗಳು ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. அதை நான் சமாளிக்கவே முடியாது. ಅದು ಅವರಿಂದ ಅದು ತೀರಿಸಲು ಆಗಲೇ ಇಲ್ಲ. 99 பக்கம் பிரச்சனை, 99 ಕಡೆ ತೊಂದರೆ. ஆனா ஒரு பக்கம் அவருடைய கிருபை. ಆದರೆ ஒரே பக்கம் அந்த ஜெயிக்கிறார். ಒಂದೇ ಕಡೆ ದೇವರು ಗೆಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿದರು. Hallelujah. Hallelujah. சும்மா இல்லைங்க, நான் ஜெபம் நடத்துறது. ಸುಮ್ಮನೆ ಅಲ್ಲ ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஒரு சாதாரண ಮಾಡೋದು. மனுஷன் நடத்த முடியாது. ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರು ಬಂದು ಇಲ್ಲಿ ஒரு ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಂಡು ஆவிக்குரிய மனுஷன் நீங்க நடத்த முடியும். Amen. Hallelujah. 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 ஒரு அனுபவத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ಒಂದು ಅನುಭವಕ್ಕಾಗಿ ದೇವರು ಇಲ್ಲಿ Amen. ಒಣಗಿದ್ದಾರೆ. ஒரு அனுபவம் வரதுக்காக தப்பில்லை. ಒಂದು ಅನುಭವಕ್ಕಾಗಿಯೇ. Yes. Hallelujah. Hallelujah. அடுத்தது போனா தைரியமா பண்ணுவோம். ನಂತರ ಹೋದ್ರೆ ನಾವು ಇನ್ನೂ ಧೈರ್ಯವಾಗಿ Hallelujah. 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 மறுபடியும் வாசிக்கலாம் 11 வசனங்க. ನಾವು ಮತ್ತೆ என் சத்துருக்கள் என் மேல் ஜெயம் கொடாதினார். அப்போ பாருங்க, தாவீதுக்கு எத்தனை சத்துருக்கள் எழுந்திருந்தார்கள், ஆனால் தொற்று போனார்கள். ದಾವೀದ ರಾಜನಿಗೆ ಎಷ್ಟೋ ಶತ್ರುಗಳು ಎದ್ದಿದ್ದರು, ಆದರೂ ಎಲ್ಲರೂ ಸೋಲನ್ನೇ ನೋಡಿದರು. Hallelujah.
எல்லாம் தோற்று போனார்கள். ಎಲ್ಲರೂ ಸೋತು ಹೋದರು. தாவீதை ஒருவரும் ஜெயிக்க முடியல. ದಾವೀದ ರಾಜನನ್ನು ಒಬ್ಬರು ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. உங்களை ஒருவரும் ஜெயிக்க முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಸಹ ಒಬ್ಬರು ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஒருவரும் ஜெயிக்க முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬರು ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. தோக்குவீங்க, ನೀವು ಸೋಲ್ತೀರಾ, நீங்க தோக்குறீங்க ನೀವು ಸೋತೋಗ್ತೀರಾ. அப்படி சொல்லட்டுமா? ಆ ರೀತಿ ಹೇಳ. எங்க இருக்கு மைண்ட்? ಎಲ್ಲಿದೆ ನಿಮ್ಮ ಗಮನ? ஹalleluya. ಹalleluya. உங்களை ஜெயிக்க முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಯಾರು ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எந்த சாத்தான் ஜெயிக்க முடியாது. ಯಾವ ಶಕ್ತಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲಕ್ಕೆ எந்த ಆಗೋದಿಲ್ಲ. செய்வன் நம்ம ஜெயிக்க முடியாது. ಯಾವ ಶಕ್ತಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲಕ್ಕೆ நீங்க ಆಗೋದಿಲ್ಲ. ஜெயம் பெற முடியும். ஆனா ಆದರೆ நீங்கள் வாஞ்சியா இருக்க வேண்டும். ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ வாஞ்சியா இருக்க ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. வேண்டும். ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. வேதத்தை நீ வாசிக்கும் பொழுது ವೇದಗಳಲ್ಲಿ ನೀವು ಓದುವಾಗ சங்கீதம் 42:1-2 வாசிக்கும் பொழுது ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 42:1-2 தாவீது என்ற ஒரு வாஞ்சி பாருங்க. ದಾವೀದ ರಾಜನಲ್ಲಿ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಇರುವುದು. என்ன வாஞ்சி? ಯಾವ ಆಸಕ್ತಿ? மானானது நீரோடைகளை வாஞ்சி- நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, தேவனே என் ஆத்துமா என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஹalleluya. ஹalleluya. வாஞ்சித்து கதறுகிறது. ನಿಮ್ಮನ್ನೇ ಬಯಸುತ್ತಿದೆ ಕರ್ತನೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எப்போ ஆலயத்துக்கு போகலாம்? ಯಾವಾಗ ನಾನು ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ? எப்போ ஆலயத்துக்கு போகலாம்? ಯಾವಾಗ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ? பாருங்க வாசிக்கிற வருஷம். ஹalleluya. 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 நாளுக்கு நாள் நாம் இறங்கிக் கொண்டே வருகிறோம். Be careful. ದಿನಕ್ಕೆ ದಿನ ನಾವು ದೇವರ ಹತ್ರನೇ ಬರಬೇಕು, ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. 42ல 2 வசனம். 42ನೇ ಏನಾದರೂ ದೇವರಾಗಿ என் ஆத்துமா தேவனே ஜீவன தேவன் மேல் தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது 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 ಯಾವಾಗ எப்போ சமயம் கிடைக்கும்? ಯಾವಾಗ ನನಗೆ ಸಮಯ எப்போ முடியும்? ಯಾವಾಗ ಮುಂಜಾನೆ ஹalleluya. நான் தேவனை போய் ஆராதிப்பேன். ನಾನು ದೇವರ ಸಂಗಡ ಹೋಗಿ ಆರಾಧನೆ வாஞ்சை. ಆ ರೀತಿಯ வாஞ்சை. ಆಸಕ್ತಿ. ஹalleluya. உங்களுக்கு வாஞ்சி சொல்ல கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ಕೈಯೆತ್ತಿ ಆಮೇಲೆ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஒரு கை தூக்குனா 100 பிசாசு கீழே விழும். ಒಂದು ಕೈಯೆತ್ತಿದರೆ 100 ಸೈತಾನ விசுவாசமா கை தூக்குனா 1000 பிசாசு கீழே விழும். ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕೈ ಎತ್ತಿದರೆ 1000 ಸೈತಾನನು ಕೆಳಗೆ ಬೀಳ್ತಾನೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாருங்க. அவன் சோர்ந்து போகிறவன். தாவீது சோர்ந்து போறான். ದಾವೀದ ರಾಜನು ಬೇಸರಗೊಂಡಿದ್ದಾನೆ. வாசிக்கிறோம் 3:4. உன் தேவன் ஆ. எங்கே என்று உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்லுகிறபடியால் இரவு பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாச்சு. ஆமென். ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲಿ ಆ ದೇವರು? ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ದೇವರು? எங்கே அவன் ஸ்தோத்திரம்? ಎಲ್ಲಯ್ಯ ನಿನ್ನ ಸ್ತೋತ್ರ? எங்கே அவன் ஜெபம்? ಎಲ್ಲಯ್ಯ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ? இதெல்லாம் கேட்பாங்க சார் ಈ நம்ம. ರೀತಿನೇ ಕೇಳ್ತಾರೆ ஹalleluya. ಕೆಲವರು. அப்படிதான் கேட்பாங்க. ಆ ರೀತಿಯೇ ಕೇಳ್ತಾರೆ. ஆனா அவன் வந்து போய் சொல்றான். ಆದರೆ ದಾವೀದ ರಾಜನು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿ 4 வசனத்துல முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து ஆமென் ஆமென் ஐயோ நான் எப்போதும் தேவன் ஆலயத்திலே போவனே, ನಾನು ಯಾವ ಯಾವಾಗ கூட்டத்தோடு ஆராதிப்பனே துதிப்பனே. ನಾನು ಯಾವಾಗಲೂ ಜನರ ಸಂಗಡ ಸೇರಿಕೊಂಡು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಸ್ತುತಿಸುತ್ತಿದ್ದೇನಲ್ಲ. ஆனா எனக்கு ಆದ್ರೆ ಈ ದಿನವೂ எங்க இருக்குது? ಇಲ್ಲಿದ್ದೀನಿ. எப்ப ஆண்டவர் அந்த சமூகம் கிடைக்கும்? ಯಾವಾಗ ದೇವರು ನನಗೆ ಆಲಯ ಸಿಗುತ್ತದೆ? எப்ப அந்த சமூகம் கிடைக்கும்? ಆ ಸಮೂಹವು ನನಗೆ ಯಾವಾಗ ಸಿಗುತ್ತದೆ? எப்ப நான் முன்ன போன போவேன்? ನಾನು ಮುಂಚೆ ಹೋಗಿ எப்ப நான் ஆராதிப்பேன்? ಯಾವಾಗ ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀನಿ? ஹalleluya. ஹalleluya. நமக்கெல்லாம் ஆலயம் இருக்குது, சமயம் இருக்கிறது. ಆದರೆ ஆனா நாம் பைபிள் சமயத்தை கொடுக்காம இருக்கிறோம். ரொம்ப தவறு. ನಮಗೆ ಆಲಯ ಇದೆ, ನಮಗೆ ಸಮಯವಿದೆ, ಆದ್ರೂ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಸಮಯಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. 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 ஆமென். ஹalleluya. ஹalleluya. என் ஆத்துமாவே ஏன் நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள கேட்கிறாய்? தேவன் நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ನಾನು ಇನ್ನೂ ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುವೆನು. சோர்ந்து போகாதீங்க. ನೀವು ಯಾರು ಬೇಸರಗೊಳ್ಳಬೇಡಿರಿ. எந்த நிமிஷத்துல சோர்ந்து போகாதீங்க. ಯಾವುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಯೋಚಿಸಿ ನೀವು ಕುಗ್ಗಿ ಹೋಗಬೇಡಿರಿ. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வர முடியுது. ಈ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದೊಳಗೆ ನೀವು ಬರುವಾಗ ஆமென். ஹalleluya. ಅದನ್ನು ஜெபிக்கிறவனுக்கு கிடைக்காதுப்பா. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಸಿಗೋದಿಲ್ಲಪ್ಪ. ஆமென்.
ஜெபிக்கிற ஒண்ணும் கிடைக்காது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಸಿಗೋದಿಲ್ಲ. ஆலயத்துக்கு போய் 3 நாள் தான். ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ 3 ದಿನವೇ. 3 நாள் தான். ಬರೀ 3 ದಿನವೇ. ಕತ್ತ ಆರಂಭಿಸಿ ಹalleluya ಹalleluya 3 ದಿನದಲ್ಲಿ. ಆಮೆನ್ ಹalleluya ಹalleluya. பாருங்க இல்லன்னா ಕರ್ತನ ಬಳಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ யாராலையுமே கொடுக்க முடியாது. ಯಾರಿಂದಲೂ ಬದುಕಲಾಗದು. ஆமென் ஹalleluya ಹalleluya. நீங்கள் வாஞ்சை இருக்க வேண்டும். ನೀವು ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நாங்க சபையில வந்த விசுவாசி மாஞ்ச அவன் முழுவதும் ஹalleluya ಅಂತ சொல்றாங்க. ಪಾಸ್ಟರ್ ಅವರು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರಬೇಕಾದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಹalleluya ಅಂತ ஒரு ಕೇಳಿಸ್ತಾರೆ. மீட்டிங் போனோம் மார்க்கெட்ல போனோம். அவன் வந்து சரி வந்திருக்காரு. நான் கத்துக்கு அங்க பாக்குற தம்பி கத்தரா இருப்பாரு அந்த மாதிரி கத்துங்கன்னு. ஆமென். ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಗೆ ಹೋಗಿದ್ರು. ಹalleluya ಪಾಸ್ಟರ್ ಅವರು ನೋಡಿ ವಾಂಚೆ ಆಸಕ್ತಿ. ஹalleluya ಹalleluya. ஒரு வாட்டி நம்ம சாட்சி மறுபடியும் கிடைக்காது. ಒಂದು ದಿನ ನಮಗೆ ಅವಕಾಶ ಸಿಕ್ಕಿತ್ತು ಮತ್ತೆ ಸಿಗುತ್ತಾ ஒரு வாட்டி பரிசுத்த கிடைக்கும். ಒಂದು ಸಾರಿ மறுபடியும் ಪರಿಶುದ್ಧ கிடைக்கும் ரொம்ப கஷ்டம் 4 வருஷம். ಮತ್ತೆ ಅದು ಸಿಗೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ. ஹalleluya அது எங்க போய்ட்டு மறுபடியும் கிடைக்காது. ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ್ರೆ ಮತ್ತೆ ಸಿಗೋದಿಲ್ಲ. ஆண்டவர் மகா வல்லமுள்ளவர். ನನ್ನ ದೇವರು ಮಹಾ ಬಲವುಳ್ಳವರು. வாஞ்சை ಬಲವು. ஆலயத்துல வந்த உடனே வாஞ்சை. ಆಲಯಕ್ಕೆ ಬಂದ ಕೂಡಲೇ ಒಂದು ಆಸಕ್ತಿ. ஆராதிக்கும் போது கைகளை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஆராதிக்க வேண்டும். ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. உங்களை நான் முழங்க படி எடுத்து கஷ்டமா இருக்கு. வந்து பாக்குறேன் யாரும் ஜெபிக்கிறீங்க யார் ஜெபிக்கல என்று சொல்லி. ನಿಮ್ಮನ್ನ ಮೊಣಕಾಲು ಊರೋದೇ ಕಷ್ಟವಾಗಿದೆ. ಎಲ್ಲರನ್ನೂ ಬಂದು ಗಮನಿಸಬೇಕಾಗಿದೆ. ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ ಮಾಡೋದಿಲ್ಲ. ஆமென் ஹalleluya ಹalleluya. நாம் கை உயர்த்த உடனே தேவன் நோக்கி பார்க்க வேண்டும். ನಾವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಮೇಲಕ್ಕೆ ಕರ್ತನನ್ನು ನೋಡಬೇಕು. ஹalleluya ಹalleluya. மகா வல்லமுள்ள தேவன் அவர். ಅವರು ಮಹಾಬಲವುಳ್ಳ ದೇವರು. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. தாவீது சொல்லுகிறார் எந்த பிரச்சனையும் எந்த சத்துருக்களையும் எந்த போராட்டமும் என்னை ஜெயிக்கவில்லை. ದಾವೀದ ರಾಜನು ಹೇಳ್ತಾನೆ ಯಾವ ಶತ್ರುಗಳು ಯಾವ ಹೋರಾಟವು ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆಯು ನಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲೋದಿಲ್ಲ ಅಂತ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் தேவனோடு இருந்தார். ಅವರು ಕರ್ತನ ಸಂಗಡ ಇದ್ದರು. துதிக்கிறவனா இருந்தார். ಅವರು ಸ್ತುತಿಸುವವರಾಗಿದ್ದರು. துதிக்கிறவனா இருந்தார். ಅವರು ಸ್ತುತಿಸುವವರಾಗಿದ್ದರು. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. காண வாசிக்கலாமா 31:8 ತೆಗೆದು ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 31ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. ನೀನು ನನ್ನನ್ನು ಶತ್ರುಗಳ ಕೈಗಳಿಗೆ ಬಿಡಿಸಲಿಲ್ಲ, ನಿರಾಂತಕ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀ. எத்தனை சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ விசுவாசி கைகளுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. ಸೈತಾನನ ಕೈಗೆ ನೀನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲಿಲ್ಲ. ஐயோ சொல்ல முடியும். நீங்க புரிஞ்சுக்காம கை தூக்குறீங்க. ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳದ ಕೈಗಳನ್ನು என் வாழ்க்கையில எதுமே பிரிக்கல. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ நான் எல்லாத்தையும் ஜெயித்து நான் நிக்கிறேன்னு சொல்றவங்க தான் கை உயர்த்தணும். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೇ ವಿಷಯವು ನನ್ನನ್ನು ದೇವರಿಗೆ ಬೇರೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಗೆದ್ದಿದ್ದೀನಿ. ஐயோ என் பிசாசியானவன் என் குடும்பத்தை பிரிச்சுட்டான். என்னை பிரிச்சுட்டு குடும்பத்துல வேதனை பண்ணி பிரிவினை உண்டாக்கிட்டான் சொல்றவங்க பிசாசி அவன் கிரியை செய்தவன். ஆனால் நீங்கள் வாஞ்சை இல்லாதபடினால எச்சரிக்கை இல்லாதபடினால உங்க வாழ்க்கை சாத்தான் வந்துட்டான். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೇರೆ ಆಗಿದ್ದಾರೆ, ಜಗಳವಾಗಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಸೈತಾನನು ಮಾಡಿದ್ದು. ಆದರೆ ನೀವು ಆಸಕ್ತರಾಗಿಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ಸೈತಾನನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. எஸ் ஹalleluya ஹalleluya. ஹalleluya சத்துருவின் கையிலே என்னை ஒப்புக்கொடாமலும் என் பாதங்களை விசாரத்திலே நிறுத்தினீர். ஹalleluya என் பாதங்களை விசாரத்தில் நிறுத்தினீர் ஆண்டவர். ஹalleluya சத்துரு கையில என்ன பண்ணல? ಶತ್ರುಗಳ ಕೈಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲಿಲ್ಲ. ஆமென் ஹalleluya ஹalleluya. என் ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். ನನ್ನ ದೇವರು ಎಷ್ಟು ಬಲವುಳ್ಳ. 9வது வசனம் சொல்கிறது எனக்கு இரங்கும் கர்த்தாவே, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಕರ್ತನೇ. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, ನನ್ನ ಮೇಲೆ ಕರುಣಿಸು ಕರ್ತನೇ. எனக்கு இரங்கும் கர்த்தாவே. ನನ್ನ ಮೇಲೆ ದಯ ತೋರಿಸು. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತೆ? மனம் உடைந்தவர் சொல்ல முடியும். ಮನಸ್ಸು ಒಡೆದೋಗಿರುವವರು எத்தனை ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತೆ? மனம் உடைந்து போய் கேளுங்க. ಎಷ್ಟು ಜನ ಮನಸ್ಸು எனக்கு ಒಡೆದೋಗಿರುವವರು இரங்கோ, ನನಗೆ ಕರುಣಿಸು. எனக்கு இரங்கோ. ನನ್ನ ಮೇಲೆ ಕರುಣಿಸು. ஹalleluya ஹalleluya. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, ನನ್ನ ಮೇಲೆ ದಯ ತೋರಿಸು எனக்கு ಕರ್ತನೇ. இரங்கும் கர்த்தாவே. ನನ್ನ ಮೇಲೆ ದಯ ತೋರಿಸು. நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். ನಾನು ಕಷ್ಟದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ. ஆமென் ಆಮೆನ್. துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வாய்ப்புட கருகி இவ்வளவு பாதிக்கப்பட்ட தாவீது ராஜா ಇಷ್ಟು ಬಾಧೆಗೆ ಒಳಗಾಗಿರುವ ದಾವೀದ ರಾಜನು ஜெபிக்க முடியாத ஜெபிக்கிற ஒரு வல்லமையானவனுக்கு எவ்வளவு விதமான ஒரு போராட்டம் வந்தது. ஆனாலும் அவனை ஜெயிக்கவில்லை. எந்த போராட்டம் ஜெயிக்கவில்லை. உங்களை எந்த போராட்டம் ஜெயிக்காது.
ದಾವೀದ ರಾಜನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಹೋರಾಟವು ಗೆಲ್ಲಲಿಲ್ಲ. ನಿಮ್ಮನ್ನು ಯಾವುದೇ ಹೋರಾಟ ಗೆಲ್ಲಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಪಿಶಾಚಿ ಗಮ್ಮು ಕೊಡುವುದಷ್ಟೇ ನಾನು ಒಬ್ಬರು ಸೈತಾನನು ಅನೇಕ ಇವರು ಸಾತಾನ್ ಜಯಿಕಾರ ನಿಮ್ಮನ್ನು ಸೈತಾನ ಗೆಲ್ಲೋದಿಲ್ಲ. ಸಾತಾನ್ ಜಯಿಕಾರ ಗೆಲ್ಲೋದಿಲ್ಲ. ಇಲ್ಲ ಸಾತಾನ್ ಜಯಿಕಾರ ஜெயிக்காது. ஆமென். நீ எப்போ ஆமென் சொல்றா போடுமா. ನೀವು ಯಾವಾಗ ಆಮೆನ್ ಅಂತೀರೋ ಅವಾಗ ಹೊರಟೆ. ஹalleluya. எத்தனை பிசாசு எழும்பினாங்க. ಎಷ್ಟೇ ಶತ್ರುಗಳು ಎದ್ದರು. பெரிய மந்திரங்கள் செய்திருக்காங்க. ಕಾಶ್ನವರಿಗೆ ದೊಡ್ಡ ಮಂತ್ರವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு ராத்திரி ஒரு பயங்கரமான காரணம். ಒಂದು ಭಯಂಕರವಾದ எல்லாம் சேர்ந்து பூஜாரி மொங்க சேர்ந்து கையில வழியில போட கொண்டு வராங்க. நான் உடைத்து தான் சொல்றேன். இயேசு நாமத்துல மரிப்பதற்கு நான் கடவுளுக்காக ரத்த சாட்சியம் மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா உங்களுடைய சடங்கு இயேசு நாமத்துல கொண்டு போய் விசரி போடு என்று சொன்னேன். ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ನಾನು ರಕ್ತ ಸುರಿಸಿ ಸಾಯುವುದಕ್ಕೂ ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. எனக்கு தெரியும் என்ன ஆண்டவர் மகா பெரியவர். ದೇವರು ಮಹಾ ಬಲವುಳ್ಳವರು. எப்படி சொல்றீங்க எனக்கு தேவன் மகா பெரியவர். ದೇವರು ಮಹಾ ಬಲವುಳ್ಳವರು. சந்திக்கு வரல எப்படி சொல்றீங்க. ಕರ್ತನು ஆனா தாவீது சொல்றாங்க. ಆದರೆ ದಾವೀದ ರಾಜನು ಹೇಳ್ತಾರೆ ಸಂಗೀತ 27 ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 27ನೇ ಅಧ್ಯಾಯ பாருங்களே. ஒண்ணு வசனம். ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕು ರಕ್ಷಕನೂ ಆಗಿದ್ದಾನೆ. ನಾನು ಯಾರಿಗೆ ಭಯಪಡೆನು? ಯೆಹೋವನು ನನ್ನ ಪ್ರಾಣದ ಆಧಾರವು. ನಾನು ಯಾರಿಗೆ ಹೆದರೆನು? கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனும் பலனானார். யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. என் சத்துருக்கள் என் பகைஞர்கள் பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்கையில் அவர்களே நித்தரிவிட்டார்கள். ஹalleluya. ನನ್ನನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ದುರ್ವೈರಿಗಳು ನನ್ನನ್ನು ನುಂಗಿ ಬಿಡಬೇಕೆಂದು ಬಂದು ತಾವೇ உன் மேல வருவாங்க. ಇನ್ನ ಮೇಲೆ ಬರ್ತಾರೆ. இதனை அவர்களை விடுவார்கள். ಆದರೆ ಅವರೇ ಕೆಳಗಡೆ உன் கிட்ட கூட வர முடியாது. தேவனின் ஒளியும் தேவமானா யாருக்கு ஆமென். ஹalleluya. தாவீதுக்கு பாருங்க எப்போதுமே சவால் எடுக்கிறாங்க. ಈ ದಾವೀದ ರಾಜನು ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸವಾಲನ್ನು ಏನು ಇಡುವರು. ಧೈರ್ಯ தெரியுமா உனக்கு? ಯಾಕೆ ಅಷ್ಟು ಧೈರ್ಯ ಗೊತ್ತಾ ಅವರಿಗೆ? அவன் கூட தேவாதி ಅವರು ದೇವರನ್ನು ஆவே நடக்கிறவர். ஆவியானவர்கள் ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. மூணாவது வாசிப்பா. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் எனக்கு விரோதமா ஒரு பாளையம் இறங்கினாலும் இருதயம் பயப்பட என் இருதயம் பயப்படாது. ஆமென். ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ஒரு மನೆ வந்தாரு. ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ஒரு ஊரே வந்தாங்க. ಅವರು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದರು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பயப்படேன். ನಾನು ಭಯಪಡೋದಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்று இப்படிப்பட்ட வாஞ்சை உங்களுக்கு வேணுமா? ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಆಸಕ್ತಿ ನಮಗೆ ಬೇಕು. ஆமென். எத்தனை கை வேணும் வேணும்? ಎಷ್ಟು ದಿನಗಳಿಂದ ನನಗೆ ಬೇಕು. ஹalleluya. இப்படிப்பட்ட வாஞ்சை. ಆ ರೀತಿಯಾದ ಆಸಕ್ತಿ. இப்படிப்பட்ட பெரியவர். ದೇವರು ಮಹಾ ದೊಡ್ಡವರು. மகா பெரியவர். ಮಹಾ ದೊಡ್ಡವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரிடத்தில் ஆமென். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினார். என் இருதயம் பயப்படாது. என் மேல் என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் பாதை வந்தாலும் பயப்படாது. ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಂದು ತಂಡೆ ಬಂದು ಹಿಡಿದರೂ ನನ್ನ ಹೃದಯ ಭಯಪಡೋದಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதிர்பார்த்து சொல்றேன்.
பயப்படான்னு சொல்லி சண்டை போட போயிடும். ಭಯ ಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೋಗಿ ಜಗಳ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಕು. ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು. தாவீது கூட தேவன் இருந்தார். ದಾವೀದ ರಾಜನಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮವು ಇತ್ತು. நீங்கள் வாசித்து பாருங்கள் எரேமியா புத்தகத்தை ನೀವು ಓದಿರಿ ಯೆರೆಮೀಯನ ಪುಸ್ತಕ 20:13. 20ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. ಯೆಹೋವನನ್ನು ಕೀರ್ತಿಸಿರೆ, ಯೆಹೋವನನ್ನು ಸ್ತುತಿಸಿರೆ, ಆತನು ಕೆಡುಕರ ಕೈಯಿಂದ ದೀನರ ಪ್ರಾಣವನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. கர்த்தரை பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவரின் கைக்கு தப்புவிக்கிறார். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியாருடைய ஆத்துமாவை பொல்லாதவரின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆமென். ஹalleluya. ಆತನು ಕೆಡುಕರ ಕೈಯಿಂದ ದೀನನ ಪ್ರಾಣವನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியா என் நாவு கர்த்தரை பாடுங்கள். ಕರ್ತನನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. எப்ப பாடுவீங்க? ಯಾವಾಗ ಆಡ್ತೀರಾ? ಎಲ್ಲ ಸಂಬಳ வந்தது. ಒಳ್ಳೆ ಸಂಬಳ ಬಂದಾಗ. ஆமென். ಆಮೆನ್. நிறைய பணம் இருக்குது. ஹalleluya. ಹೆಚ್ಚಾಗಿ ಹಣ ಇದೆ. எப்ப பாடணும்? ಯಾವಾಗ ಆಡಬೇಕು? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்ப பாடணும்? ಯಾವಾಗ ಆಡಬೇಕು? ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ, காரியம் வாய்க்காத போது, ಕಾರ್ಯಗಳು ಸಫಲವಾಗದೆ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாழ்க்கை தோல்வி போல, தோல்வியில தோல்வி போல தெரியும். ಜೀವನ ಸೋಲನ್ನ ಸೋಲಿನ ಹಾಗೆ ಕಾಣುವಾಗ ஆமென். பாடுங்க. ಅವಾಗ ಆಡಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்பொழுதும் கர்த்தரை பாடுங்க. ಯಾವಾಗ ಕರ್ತನನ್ನು எப்பொழுதும் பாடுங்க. ಯಾವಾಗಲೂ ಆಡಬೇಕು. எப்பொழுது பாடுங்க. ಯಾವಾಗ ಆಡಬೇಕು. பாடி பாடி ಅವರನ್ನು ಆಡಿ ஏசப்பாக்கு பாட்டு, ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಆಡು, சாத்தானுக்கு சாட்டு. ಸೈತಾನನಿಗೆ ಏಟು. ஏசப்பாக்கு பாட்டு, ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಆಡು, சாத்தானுக்கு வெட்டு. ಸೈತಾನನಿಗೆ நாம் போற அதிகமான போட்டு. ஆமென். ஹalleluya. சாத்தானே, நீ எவ்வளவா பெருகி இருக்கிறாய். சாத்தான் தலை சுண்டின் போயிடணும். தலை நினைச்சுக்கலாம், தலை நினைச்சுக்கலாம் பாருங்க. பெரியதுக்கு நீங்க தடை வரணும், நீங்க அற்புதமா ஜெபிக்கணும். புதன்கிழமை வேலைக்கு ஆண்டவர் நீங்க கவலையோட வராங்க, வியாதியோட வராங்க, ஜெபிக்கணும்னு சொன்னேன். பாட சொன்னாரு, ஒரு தடை வரணும். அதே போல ಬುಧವಾರನೇ 3 பேர் ಹೇಳಿದ್ರು, ಒಂದು ಕಡೆ ಬರುವುದು. அதிகாரிகள். இந்த அதிகாரி தோதி பண்ண முடியாது. போலீஸ் எப்போ சாதனை போயிடுச்சு. ஆமென். ஹalleluya. தவறு செய்யல. ನಾವೇನು ತಪ್ಪು ಮಾಡಲಿಲ್ಲ. எவ்வளவு அதிகரிச்சிருக்கோம் தெரியுமா? ஹalleluya. வாஞ்சை வாஞ்சை மூணு பார்த்து வாஞ்சை ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. இப்பதான் இப்பதான் அப்படியே படுத்து அப்படியே உட்கார்ந்து ಇವಾಗಿನ ಮಲಗಿ ಹಾಗೆ இப்பதான் படுத்து ஏஞ்சி உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ಮಲಗಿರುವಾಗ ಕೂತ್ಕೊಂಡಿರುವ ಇದ್ದೀರಾ? தெளிவே இல்ல. ಒಂದು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ஆமென். ஹalleluya. வாஞ்சை ಆಸಕ್ತಿ. என்ன வாஞ்சை? ಏನ್ ಯಾವ ಆಸಕ್ತಿ? எப்போ சாயந்தரம் ஆகும், எப்போ ஈவினிங் ஆகும், ಯಾವಾಗ ಸಂಜೆ ಆಗುತ್ತೆ, எப்போ கோர்ட்டுக்கு போலாம், ಯಾವಾಗ ಕೋಟ್ ಹಾಕೋಣ, குடிக்கிறவங்க பாருங்க, ಕುಡಿಯೋರು ನೋಡಿ எப்போ சாயந்தரம் ஆகும். ಯಾವಾಗ ಸಂಜೆ ಆಗುತ್ತೆ, ஹalleluya. Hallelujah. எப்போ சாராய கடைக்கு போலாம், ಯಾವಾಗ
ಮದ್ಯಪಾನದ ಅಂಗಡಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 எப்போ சனிக்கிழமாகும் ಯಾವಾಗ ಶನಿವಾರ ಆಗುತ್ತೆ அப்போ ஹalleluya ஹalleluya. வாஞ்சை பாருங்க. ಅವನ ಆಸಕ್ತಿ ನೋಡಿರಿ. நமக்கு பல மடங்கு. ಆದರೆ ನಮಗೆ அவங்களை காட்சிலும் ಅವರಿಗಿಂತ ನಮಗೆ பல மடங்கு. ಅನೇಕಷ್ಟು. குடிக்கிறவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ಈ ಕುಡಿಯುವವರೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? குடிக்கிறவங்க வேலை செய்யறது பாத்துக்கிறியா? ಕುಡಿಯುವವರು ಕೆಲಸ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡಿದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. எவ்வளவு பாஸ்டா செய்வோம் தெரியுமா? வேற ಎಷ್ಟು ವೇಗವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ ಕೆಲಸ? சீக்கிரம் முடிக்கணும், ಬೇಗ ಮುಗಿಸಬೇಕು, அடிக்கணும், ಹೊಡಿಯಬೇಕು, குடிச்சிட்டு அடிக்கணும். ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೊಡಿಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாஞ்சை ಅವನ ಆಸಕ್ತಿ. ஆனா ಆದರೆ தாவீது ராஜா ದಾವೀದ ರಾಜನು கர்த்தர் மேல வாஞ்சை, ಕರ್ತನ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ, ஹalleluya. ஹalleluya. குடிக்கிறவனா இருந்தா ಸ್ತುತಿಸುವವನಾಗಿದ್ದನು. ஊர்ல ஜெபம் பண்றீங்களா? ನಿಮ್ಮ ಮನೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ பாடுறீங்களா? ಮಾಡ್ತೀರಾ? ಹಾಡಾಡ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. கிச்சன்ல பாடுறீங்களா? ಅಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಡಾಡ್ತೀರಾ? எத்தனை வீட்டுல டிவி போட்டு சினிமா பாட்டு கேட்டு சமைக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರ ಮನೆಯಲ್ಲಿ ಸಿನಿಮಾಗಳನ್ನು ಹಾಕೊಂಡು ಅಡಿಗೆ ಮಾಡ್ತೀರಾ? சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ. ಎಷ್ಟು ಜನ? நிறைய ஊர்ல என்ன டிவி போடுறது ஆண்ட்ராய்டு பாருங்க. ஆமென். எத்தனை பேர் வீட்டுலமா போய் சொல்லாதீங்க, ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೇಡಿ. குற்றல் பாரு. பாட்டு போட்டு சமையல் அறையில ಸಿನಿಮಾ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ நான் சொல்றேன் பாடுங்க. ஆமென். நான் போடலப்ப யாரும் போட்டு போயிட்டாங்க. நீ உட்காந்து பாருங்க. ನಾನು ಆಗ್ಲಿಲ್ಲ, யாரோ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ರೆ ಆದ್ರೆ ಅದನ್ನು ಕುತ್ಕೊಂಡು ನೋಡೋದು. ஹalleluya. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா இங்க எப்படி அபிஷேகம் வரும்? ಆಮೇಲೆ ಭಾನುವಾರ ಬಂದ್ರೆ ಅಭಿಷೇಕ ಹೇಗ್ ಬರುತ್ತೆ? எஸ். ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்புறம் அபிஷேகம் எப்படி வரும்? ಅನಂತರ ಅಭಿಷೇಕ ಹೇಗೆ ಬರುತ್ತೆ? தினமும் ஜெபிக்கிறவங்க ಪ್ರತಿದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು எப்படி இருப்பாங்க? ಹೇಗಿರ್ತಾರೆ? எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ಯಾವಾಗಲೂ ಒಂದೇ ರೀತಿ. ஜெபிக்காதவங்க இங்க வந்துடுறாங்க பாரு, அப்பதான் இங்க ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದವರು ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ ನೋಡಿ ಆವಾಗಲೇ. எதுக்கு ஜெபிக்க? ಎಷ್ಟು ಜನ வாஞ்சே. ಪ್ರಾರ್ಥನೆ கிச்சன்ல போனா அங்க ஜெபம். ஹalleluya. ಅಡಿಗೆ ಮನೆಗೆ ಬಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ, கட் பண்ணும்போது ஜெபம். ஆமென். ತರಕಾರಿ ಕಟ್ ಮಾಡ್ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும். ಆ ಸಾರು ಅನ್ನ ತಿಂದು ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ರುಚಿಯಾಗಿರುತ್ತೆ. வீட்டுக்கு வந்தாரு, வந்த உடனே வீட்டுக்கு உட்கார்ந்தாரு. ಮನೆಯವರು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಡು. சாதம் கொடுத்தாங்க, ரசம் கொடுத்தாங்க, ಊಟ ಕೊಟ್ರು, ರಸ ಕೊಟ್ರು, பொரியல் கொடுத்தாங்க. ಪಲ್ಯ ಕೊಟ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவன் சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு கை கழுவுன்னு சொல்றான். இவன் என்ன பண்றான்? சாப்பிட்ட உடனே அப்புறம் சொல்றான், என்ன இன்னைக்கு ரசத்துல உப்பு போடல, ரசத்துல உடம்பு போடல, எதுவும் போடல. அவன் சொன்னாங்களாம். அவன் என்ன நாட்டுக்கு பார்த்தாக்கலாம். இவன் கை கழுவு தண்ணி இவனை சோத்த ஊற்றி துணுக்கிறான். போன் பார்த்தது. ಏನು ತಿನ್ಬೇಕಾದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಬಿಟ್ಟು ಕೈ ತೊಳಿಬೇಕಾದ್ರೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಏನು ರಸದಲ್ಲಿ ಉಪ್ಪು ஏய், ಇಲ್ಲ. இங்க பாருயா, இங்க என்ன இங்க நான் ஊத்தி வச்சுட்டு குழம்பு இங்க இருக்குது, சாதம் ரசம் இங்க இருக்குது. நீ எது சாப்பிட்ட? இது பக்கத்துல இருந்துச்சு. அது நீ கை கழுவு, நீ அந்த தண்ணி. ಇಲ್ಲಿ ಫೋನ್ ನೋಡ್ಕೊಂಡು ಕೈ ತೊಳೆದಿರೋ ನೀರನ್ನೇ ಕುಡಿದಿದ್ದೀವಿ. இப்பெல்லாம் வந்த உடனே உட்கார்ந்த உடனே போன். ಇವಾಗ ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣ ಫೋನು. வந்து அம்மாடே பேச மாட்டாங்க, பொறாட்டியும் பேச மாட்டாங்க. வந்து ಬಂದಿದ್ದ ಕೂಡಲೇ ಅಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ, ಹೆಂಡತಿ ಹತ್ರನೂ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ, ಫೋನ್ ಇಟ್ಕೊಂಡು ಕೈಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಳೋದು. ஹalleluya. வந்தவன் ஜோபின் ஃபர்ஸ்ட் கை எடுத்து போன் தான். ಬಂದಿದ್ದ ಕೂಡಲೇ ಜೋಬಿಂದ ಫಸ್ಟ್ ತೆಗೆಯೋದು ಫೋನೇ. சின்ன பிள்ளைங்க கையில போன் கொடுத்தா போதும். ಚಿಕ್ಕ அப்பா ಮಕ್ಕಳ வேணாம், அம்மா வேணாம், போன் வேணாம். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಕೈ ಫೋನ್ ಕೊಟ್ರೆ ಸಾಕು, ಅಮ್ಮ ಬೇಡ, ಅಪ್ಪ ಬೇಡ, ಊಟ ಬೇಡ, ಏನು ಬೇಡ. எப்படி வாஞ்சியா இருக்க முடியும்? ಹೇಗೆ ಆಸಕ್ತಿಯಾಗಿರಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு நம்மள மான்சியா இருக்கு. கடைசி எபேசியர் வாசிக்கலாம். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದೋಣ. யா. 6:11. 6ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 6:11. எதிர்த்திருக்க தாழ்மை உள்ளவர்களாக ஆகும்படி ஆ. தேவனுடைய தன்மானದ ಬದ್ಧತೆಯು ಕಲಿತುಕೊಳ್ಳುங்கள். ಸೈತಾನನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ನೀವು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗುವಂತೆ ದೇವರು ದಯಪಾಲಿಸಿರುವ
ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿ. நீங்கள் பிசாசி தந்திரங்களோட எதிர்த்து நிற்க ನೀವು ಸೈತಾನನ ತಂತ್ರಗಳನ್ನು ಎದುರು ನಿಲ್ಲುವಂತೆ திராணிகளாகும்படி தேவன் சர்வ வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ಶಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗುವಂತೆ ದೇವರು ದಯಪಾಲಿಸುವ ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. எத்தனை பேரை நீங்க விடுதலாக்க வேண்டும்? ಎಷ್ಟು ಜನರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು? பிசாசுடைய தந்திரங்களை எதிர்க்க நீங்கள் திராணி உள்ளவராகும்படி ಸೈತಾನನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ನೀವು தேவனுடைய சர்வ வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ದೇವರ ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನು Yes, hallelujah. பரிசுத்த ஆவி தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கணும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்குது? ಎಷ್ಟು ಜನರೊಳಗೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆ? எத்தனை பேருக்குள்ள தேவ பிரசன்னம்? ಎಷ್ಟು ಜನರಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ? Hallelujah. 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 தேவ பிரசன்னத்தினாலே ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ நம் ஆண்டவர் பலப்படுத்துகிறவர். ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಬಲಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. தேவ பிரசன்னம் நமக்கு அவசியம். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯು ನಮಗೆ ತುಂಬಾ ಅವಶ್ಯವಾದದ್ದು. Hallelujah. Hallelujah. Hallelujah.